அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி. ஸோ இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேசிக் மேக்ஸில் பார்ட் 2 அதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பேசிக் மேக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் ஆல்ரெடி நம்ம வந்து பார்ட் 1 வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ பார்ட் 1 பார்க்காதீங்கன்னு என்ன பண்ணுங்க, பார்ட் 1 பார்த்துருங்க. ஸோ பார்ட் 1ல் அப்டேட் ஆன சில விஷயங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பார்ட் 2ல் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 2 பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ உதாரணத்துக்கு (9b² - b²) இதோட ஆன்சர் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். 9b² - b². ஸோ நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, எக்ஸ்லேயே வச்சு நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, எக்ஸ்னால் நம்மளால் போட தெரியும். அதே வந்து ஏபின்னு மாற்றி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் யோசிப்போம். ஸோ எக்ஸாக இருந்தாலும் ஏவாக இருந்தாலும் பியாக இருந்தாலும் நமக்கு வந்து அது ஒரு காமன் டேர்ம் மாதிரி தான். இப்போ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, என்ன பார்க்கணும், நம்பரை ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடாது. இங்கே பி இருக்கா, இங்கேயும் பேஸ், இதுதான் பேஸ். என்னது இது பேஸு, இது பவர். பவர் சேமாக இருந்தால் மட்டும்தான் பேஸ் வந்து சேமாக இருக்கணும், பவரும் சேமாக இருக்கணும். நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. கூட்டல் கழித்தல்ல பேஸும் சேமாக இருக்கணும், சேம் லெட்டராக இருக்கணும். பினா இங்கே என்ன இருக்கணும், பி இருக்கணும். ஏனா ஏ இருக்கணும். பவர் சேமாக இருக்கணும். அப்படி சேமாக இருந்தால் மட்டும்தான் கழிக்க முடியும், கூட்ட முடியும். இப்போ பாருங்கள், 9b² - b². இங்கே பவர் சேமாக இருக்குது, இங்கேயும் பி இருக்குது, இங்கேயும் பி இருக்குது. சப்போஸ் இப்படி இருக்குது, 9b² - a² இப்படி இருக்குது. இதை ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னா எதுவும் பண்ண முடியாது. இங்கே உள்ள நம்பரை பார்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த பேஸ் என்ன சொல்கிறாங்க, a⁻m - a⁻n. இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், ஆனால் இங்கே என்ன இருக்கணும் அப்படின்னா சேமாக இருக்கணும். அப்படின்னா காமனாக பேஸில் உள்ள ஏ, பவரில் உள்ளது m - n. அப்போ இது பாருங்கள், 9b². ஓகேவா? இங்கே பவரில் a - m a⁻n a⁻m - n எழுதலாமா? எழுதக்கூடாது. என்ன பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தோன்னா இதுதான் ஆன்சர். கூட்டல் கழித்தலை பொறுத்தளவுக்கு பவர் சேமாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், கூட்ட முடியும், கழிக்க முடியும். எப்படி கூட்ட முடியும், கழிக்க முடியும்? இந்த பவரில் உள்ளது அப்படியே எதுவும் பண்ண கூடாது. b² b² எழுதணும். நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே 9, இங்கே இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னு அர்த்தம், 1 அர்த்தம். 9ல் 1 போயிட்டுனா 8b² தான் ஆன்சர். 8b². புரிஞ்சுக்க முடியுதா? பவரில் இந்த பி பவரில் உள்ளது நம்ம என்ன பண்ணலாம், மைனஸ் பண்ணலாம், எதுவும் பண்ணலாம். நம்பர் தான் என்ன பண்ணுறோம், கழிக்கிறோம். இப்போ சிம்பிளாக 2x² - x² அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், சொல்லுங்கள், என்ன சொல்லுவோம், என்ன சொல்கிறோம், பவர் சேமாக இருக்கா, அப்போ தான் கழிக்க முடியும். எப்படி கழிக்க முடியும், காமனாக ஒரு x² போட்டு இந்த ரெண்டு நம்பர் இதை நம்ம என்ன பண்ணோம், கழிக்கணும். ஒரு பெரிய சம்மு சால்வ் பண்ணுறப்ப இந்த ஒரு இடத்துல இந்த சம்மு வரும், இந்த பார்ட் வரும். அப்போ இந்த பார்ட் எதுக்கு யூஸ் ஆகும், ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பெருசாக பண்ணுறப்ப என்ன கிடைக்கும், இது வரும். புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ பாருங்களேன், குரூப் 1ல் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ கணக்கு பார்த்தோம் அப்படின்னா எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த கணக்கை பார்த்தாவே நமக்கு என்ன தோணும், சரி ரைட்டு ஆப்ஷன் ஏபி என்ன பண்ணலாம், அடிச்சிடலாம் அப்படின்னு நமக்கு தோணும். ஸோ இதை என்ன பண்ணணும், பார்ட்டாக சால்வ் பண்ணணும். இப்போ இந்த பார்ட்டை சால்வ் பண்ணால் நிறையா நமக்கு அடிப்படை நமக்கு என்ன தெரியும், கற்றுக்க முடியும். ஸோ இதை என்ன அப்படின்னா, எங்கெல்லாம் ஆஃப் இருக்கோ அந்த பெருக்கல் போட்டுக்கலாம். என்ன பண்ணிக்கலாம், எங்கெல்லாம் ஆஃப் இருக்கோ அங்கே என்ன பண்ணலாம், பெருக்கல் போட்டுக்கலாம். இப்போ இந்த பாட்டை தனியாக சால்வ் பண்ணுறோம், இந்த பாட்டை தனியாக சால்வ் பண்ணுறோம், இந்த பாட்டை தனியாக சால்வ் பண்ணுறோம், இந்த பாட்டை தனியாக சால்வ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், சேர்க்குறோம். ஸோ இதில் போய் பாட் மாஸு அப்போல்லாம் பார்க்கணும்லாம் அவசியம் கிடையாது. தனித்தனியாக இருக்கிறத கம்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், பாட் மாஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த இடம் இருக்குது,
6/9 plus 2/3 into 1/2. இப்போ என்ன பண்ணலாம்? இது ரெண்டுத்தையும் பெருக்கிக்கலாமா? பெருக்கினா வரும் 6/9 plus 2/6. இந்த பெருக்கலை நேராக பெருக்கிக்கலாம். அடுத்தது என்ன பண்ணலாம்? கூட்டல், எப்போதும் போல கூட்டல். ஸோ கூட்டி பாருங்கள் என்ன ஆன்சர் வரும். ஸோ 9க்கு 6 எல்சிஎம் என்ன பண்ணணும்? எடுக்கணும். அப்போலாம் என்ன பண்ணலாம்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா? ஸோ பண்ணோம் அப்படின்னா 6 36 29 18 96 54 கூட்டினோம் அப்படின்னா 54/54 சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1. ஸோ இந்த பார்ட்டோட ஆன்சர் என்னது? 1. ஓகேவா? ஸோ அப்போ 2/5 இன்ட்டு 1ஓட ஆன்சர் என்ன வரப்போகுது? 2/5 தான் வரப்போகுது. அப்போ இந்த பார்ட்டோட ஆன்சர் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா 2/5. ஏதாவது டவுட் வச்சுருக்கா? இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? கூட்டல் கழித்தல் பண்ணுறோம், அது பின்னத்தில் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ அடுத்தது பாருங்கள், இந்த பார்ட்டு 6/5 - 5/3. ஸோ இப்போ நம்ம இந்த இதில் நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா 5 - 5/3 அப்படிங்கிறது எப்படி சாதாரண, இது என்ன பின்னம் இது அப்படின்னா கலப்பு பின்னம்லாம் கிடையாது, இதுதான் கலப்பு பின்னம். ஸோ எப்படி இருந்தாலும் இதை சாதாரணமாக பின்னமாக மாற்றுறது, இதையும் சால்வ் பண்ணுறது சேம் மெத்தட். இதில் ப்ளஸ் மட்டும்தான், இந்த இடத்துல என்ன பண்ணும்? ப்ளஸ் மட்டும் தான். இந்த இடத்துல ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் பண்ணணும், மைனஸ் இருந்தால் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். எப்படி மைனஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பேஸில் உள்ள நம்பரை இதோட பெருக்கணும். 5 3 15 இங்கே ப்ளஸ் இருந்தால் கூட்டணும், மைனஸ் இருந்தால் என்ன பண்ணணும்? கழிக்கணும். 5 3 15 - 5 10 போட்டு டிவைட் பை இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் தான் இங்கே கீழே போடணும். பேஸ் நம்பர் என்ன ஆகுது? மாறாது. புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ இங்கே பாருங்கள், இப்படி இருந்தாலும் என்ன பண்ணோம்? 3 5 15 ஆட்டோமேட்டிக்காக நம்ம ப்ளஸ் போடணும். எதுவுமே இல்லை, நம்ம என்ன பண்ணணும்? ப்ளஸ் போடணும். 3 5 15 3 18/3. பேஸ் மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் இருந்தாலும் கீழே என்ன தான்? /3 தான். புரிஞ்சுக்க முடியுதா? சாரி, 5 3 15 15 20. இங்கே கரெக்டாக தானே? 3 5 15 15 5 போயிட்டுனா 10/3. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? 10/3. ஸோ இப்போ எப்படி இருக்குது? 6/10/3 அப்படின்னு தான் என்ன ஒரு ஆட்டோமேட்டிக்காக 3 மேலே போகும். அப்போ என்ன ஆகும்? 6 × 3/10. இது அடித்தோம்னா 3 2s are 6, 5 2s are 10. அப்போ டோட்டலாக என்ன ஆகும்? 9/5 வரும். இந்த இடத்துக்கு பொழுது என்ன வரணும்? 9/5. புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ அதே போல் இந்த இடத்த சால்வ் பண்ண என்ன வரும்? 2 5 10 10ல் 3 போயிட்டுனா 7 7/2. இந்த இடத்துல சால்வ் பண்ணுங்க. 2 8 8ல் 1 போயிட்டுனா 7/2. இந்த 2 என்ன ஆகும்? மேலே போவோம். அப்போ 4/7. இப்போ பாருங்கள் 4 - 4/7. 4 - 4/7. 7 28 28ல் 4 போயிட்டுனா 24/7. இந்த டேமுக்கு பொழுது என்ன வரும் அப்படின்னா 24/7. ஓகேவா? புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ நான் இந்த இடத்த மட்டும் சால்வ் பண்ணேன்னா இந்த இடத்த மட்டும் 24/7 / 2. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்படி பை கீழே ஒரு பை, அதுக்கு கீழே பை இருந்தால் என்ன ஆகுனா இந்த நம்பர் கீழே வந்துடும், இந்த நம்பர் மேலே போகும். நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. பை பின்னத்துக்கு கீழே பின்னம் வந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர் கீழே வந்துடும், இந்த நம்பர் என்ன ஆகிடும்? மேலே போயிடும். இதுதான் பெரிய பார். அப்போ என்ன ஆகும்? 24, இந்த கீழே 2 மேலே போயிடுது, கீழே 7 × 7. அப்போ என்ன வரும்? 48/9. சாரி, 48/49. இந்த டேமுக்கு அப்படியே எடுத்துட்டு என்ன வருது? 48/49. இப்போ அப்படியே சால்வ் பண்ணுங்க. இந்த டேமில் என்ன வந்துச்சு? 9/5. அடுத்து டிவைடரா வகுத்தல் 48/49 மைனஸ் 2/5. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்?
இதில் ஏதாச்சும் ஒரு இதாக இந்த இப்போ 9/5 5/9ஆவோ இல்லை 48/49 என்ன பண்ணலாம், இப்படி எழுதுவாங்க பாருங்க. 9/5 பெருக்கல் போட்டு இது தலைகீழ மாற்றிக்கணும். 49/5 மைனஸ் 2/5. ஸோ 49/48. ஓகே ஓகே சரி ரைட்டு. இப்போ என்ன பண்ணலாம், பெருக்கலாமா? பெருக்கிறது எப்படி பெருக்கணும்? நேருக்கு நேராக பெருக்கணும், அப்படி தானே? 9 49 9 4 36 360 9 9 81. ஸோ 360 9 4 36 9 9 81 441 441 டிவைட் பை 5 20 8 40 240 மைனஸ் 2/5. இப்போ இதை சால்வ் பண்ண என்ன பண்ணலாம்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா? இந்த இடத்த பாருங்கள், பண்ணலாமா பண்ணக்கூடாதா? ஸோ பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 5 இன்ட்டு அப்படியே பெருக்கிடுங்க. 4 5 200 240 245 வரும். 245 2045 வருமா? 441 5 பெருக்குங்க. 2205. வெரி குட். 4 5 20 2000 45 200 2200 2205 மைனஸ் 2 240 480 டிவைட் பை என்ன பண்ணோம்? 240 5 பெருக்கணும். 240 5 பெருக்கணும்னா 1000 1200. ஸோ பார்த்தோம் அப்படின்னா சால்வ் பண்ணுங்க. 2205 480 போயிட்டுனா 5 5 10 8 போயிட்டுனா 2 1 11 போயிட்டுனா 7 1725. ஸோ 1725 டிவைட் பை 1200. இது அடிங்க, 5ஆல் அடிங்க. 3 5 15 மிச்சம் 1 2 4 5 20 5 25 2 5 10 4 5 20 மறுபடியும் 345 டிவைட் பை 240 அடித்தோம்னா 6 5 30 0 சாரி 6 5 30 9 5 45 கரெக்டா? இங்கே 4 5 20 8 5 40. ஸோ இன்னும் அடிக்கலாமா? 69 டிவைட் பை 48 13 3 69 16 3 40 சாரி 23 23 16. வெரி குட், பரவாயில்ல, ஆன்சர் கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ 23/16 எப்படி எழுதலாம்? இப்போ பாருங்கள், முன்னாடி இங்கெல்லாம் என்ன பண்ணோம்? கலப்பு பின்னத்தை தகு பின்னமாக மாற்றணும், எல்லாம் மாற்றணுமா? இப்போ என்ன சொல்லிட்டாங்க? இந்த 23/16 எப்படி கலப்பு பின்னமாக மாற்றுறது? இந்த 23ல் எத்தனை 16 இருக்குது? ஒரு 16 இருக்குது. அப்போ 23ல் ஒரு 16 போயிட்டுனா மிச்சம் எத்தனை? 7 7. இங்கே பேஸ் எப்போதுமே என்ன பண்ணோம்? இங்கே இருக்க தான் போகணும். ஸோ ஆன்சர் என்னது? 17/16. புரிஞ்சுச்சா? ஸோ இவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணி நம்ம ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணாலும் என்ன ஆகிடும்? எங்கே மிஸ்டேக் ஆகும்? ஆன்சர் வராமல் போய் தான் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க. புரியுதா? இந்த சிம்பிளிஃபிகேஷன் எங்கே யூஸ் ஆகுது? இப்போ குரூப் 1ல் எத்தனை இந்த ஒரு கணக்கில் எத்தனை சிம்பிளிஃபிகேஷன் வந்திருக்கு? தனித்தனியாக சால்வ் பண்ணிவிட்டு அதை நம்ம என்ன பண்ணுறோம்? கடைசியாக இதான் ஃபைனலாக டச் பண்ணது, இதான் ஃபைனலாக நம்ம கொண்டு வந்தது. 9/5 இன்ட்டு 49 மைனஸ் 48 மைனஸ் 2/5. ஸோ இதில் நம்ம என்ன தான் பண்ணணும்? ஸோ இதில் அடிக்கிற மாதிரி இருக்குது எதுவுமே இல்லை, அப்படி தானே? 5 49 அடிக்க முடியாது, 9 48 அடிக்க முடியாது. 9 48 அடிக்கலாம், அப்படி தானே? 3 9 16 3 48 அடிச்சுக்கலாம்ல. கொஞ்சம் நம்ம அந்த பெருக்கல் அந்த சம்மனை பெருசாக போட்டோம்ல, 2000 மேலே இருந்துச்சுல, அதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிடலாம். புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ பாருங்களேன், 1 டிவைட் பை 1/5 1 ப்ளஸ் 1/5 1 மைனஸ் 1/5.
6/5 ஓகேவா? இப்போ கேட்குறாங்க கீழ்கண்டவற்றில் வேறுபட்டது எது? ஆட் ஒன் அவுட் அப்படின்னு கேட்குறாங்க. கேள்வி என்னது? ஆட் ஒன் அவுட். உங்களுக்கு 1 நிமிஷம் டைம். நீங்கள் என்ன பண்ணணும்? தனித்தனியா ஆன்சர் பண்ணணும். எதாச்சும் ஆன்சர் சொல்லு. என்ன ஆன்சரு? ஏன் மைனஸு? இங்கெல்லாம் ப்ளஸ்ஸும் இல்லை, ஒன்றுமே இல்லையே இந்த இடத்துல. ஏபியில் ஆப்ஷன் ஏல ஒன்றுமே கிடையாது. ஆன்சர் சும்மா அடிச்சு விடாது. ஏபிசிடின்னு அடிச்சு விடாது. பி. நான் அதுக்கப்புறம் அடுத்து என்ன கேள்வி வைப்பேன்? என்ன கேள்வி வைப்பேன் சொல்லு. ஏன் பி? ஏன் பி? தெரியாமல் இருக்கிறது பிரச்சனை கிடையாது. கற்றுக்காமே இருக்கிறது தான் என்னது பிரச்சனை. நான் கற்றுக்கவே மாட்டேன் கடைசி வரைக்கும் அப்படின்னா அது வந்து ஆபத்து. இப்போ பாருங்கள், இதில் பார்த்தோம் அப்படின்னா 6/5 இதை என்ன பண்ண முடியும்? இதாச்சும் பண்ண முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாதா? ஏன் ஏன் அடிக்க முடியாது? ஏன் அடிக்க முடியாது? ஏன் அப்படி அடிக்க முடியாதா? 0.60 0.12 போட முடியாதா? போட முடியுமா முடியாதா? சொல்லு, நீ சொல்லு. போட முடியும், அது மாதிரி போட முடியுமா போட முடியாதா? என்ன சொல்லலாம்? போடலாமா? இதை சொல்லு. இது என்ன ஆன்சரு? நோட்டை திறந்து எழுதி இப்போ ஒர்க் அவுட் பண்ணி சொல்லு. 7/8 ஆன்சர் என்ன? இதேமாரி சொல்லலாம். இதனால் இப்போ இருக்க தேவையில்லை. 6/5 இதை என்ன பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். இந்த 5 இது குறுக்கு பெருக்கல் பண்ணும். இது என்னது? இப்படி எழுதியிருக்கேன். பெருக்கல் இது கூட்டல். 5 1 5 5 1 கூட்டோம்னா 6 6 என்ன எழுதணும்? எப்போதுமே கீழே உள்ளது தான் எழுதணும். 6/5. இது 5 1 5 5 1 கூட்டோம்னா 6 6/5. இது மைனஸ் இருக்குது. 5 1 5 -1 போட்டோம்னா 4/5. இப்போ என்ன கேட்குறோம்? வித்தியாசமானது எது? எது வித்தியாசமானது? இது மட்டும் தான் 4/5 வந்திருக்கு. பாக்கி எல்லாமே 6/5 6/5 6/5. அப்போ வேறுபட்டது எது? 1 - 1/5 ஆப்ஷன் டி. புரிஞ்சுக்க முடியுதா? அடிப்படை தான் என்னது? கலப்பு பின்னமாக மாற்றுதல். ஸோ இப்போ 1 - 1/2 எப்படி மாற்றலாம்? நம்ம மாற்றுங்க, ட்ரை பண்ணுங்க எல்லாரும். என்ன பண்ணோம்? இவங்க 2 பேருக்கும் பெருக்கல். இவங்க 2 பேருக்கும் பெருக்கல். இவங்க 2 பேருக்கும் மைனஸ் இருந்தால் மைனஸ், ப்ளஸ் இருந்தால் பெருக்கல். 2 1 2 2ல் 1 போயிட்டுனா 1. எப்போதுமே டிவைடட் பையில் இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் தான் போகணும். ஸோ இங்கே இந்த நம்பருக்கு ஆன்சரு இதுக்கு 2 1 2 ப்ளஸ் தான் கூட்டுறோம் 3/2. இப்போ இதே போல் ஒரு கணக்கு. புரிஞ்சுக்க முடியுதா? இதை சால்வ் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இதை தனியாக சால்வ் பண்ண என்ன வரும்? 2 1 2 - 1 1/2. இங்கே பெருக்கல் தான் பெருக்கல். இங்கே 3 - 1 2/3. அடுத்து நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 3/4 வரும். அடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா 5/4/5 வரும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 இந்த 2 அடிச்சிடலாம், இந்த 3 3 அடிச்சிடலாம், இந்த 4 4 என்ன பண்ணலாம் அடிச்சிடலாம். ஆன்சர் பார்த்தோம்னா 1/5. ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சது அப்படின்னா இந்த கணக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா போட்டலாம். புரிஞ்சுக்க முடியுதா? டவுட் ஏதாச்சும் இருக்கா? சரி, ரைட்டு. அதாவது ஸோ இந்த கணக்கை பாருங்கள். சாதாரணமாக 1 + 1/9 அப்படின்னாவே நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். சரி, ரைட்டு. முயற்சி பண்ணும் அப்படிங்கிறீங்களா? முயற்சி பண்ணால் என்ன பண்ண எல்லாமே என்ன பண்ணும்? ஒரு கணக்கே கிடையாது, ஷார்ட்கட் இருக்கு. நான் சொல்லி தரேன். ஃபஸ்ட்டு கான்செப்டை கற்றுப்போம். ஃபஸ்ட்டு இந்த இடத்த எதை சால்வ் பண்ணணும்? எப்படி சால்வ் பண்ணணும்? இந்த இடத்த சால்வ் பண்ணணும். இந்த இடத்த சால்வ் பண்ணி இந்த 1க்கு கீழே தான் என்ன பண்ணணும்? போடணும். இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். இது 2 பேருக்கு என்ன வரும்? 9
9 + 1 10 10/9 அப்போ 10/9னா இந்த 9 என்ன ஆகும் மேலே போகும் அப்போ மேலே போனால் என்ன ஆகும் 9/10ன்னு மாறும் என்ன மாறும் இந்த இடத்துக்கு பொழுது என்ன இருக்கும் 9/10 அப்படின்னு மாறும் அப்புறம் என்ன பண்ணுவோம் இந்த 10 ஒன்றையும் பெருக்குவோம் 10 + 9 19/10 அப்போ இந்த 10 என்ன ஆகும் மேலே போகும் அப்போ என்ன ஆகும் 10/19 இப்போ இந்த ஸ்டெப்பை மட்டும் தனியாக எழுதுறேன் 1 + 1/1 + 10/19 ஓகேவா இப்போ என்ன ஆகும் இந்த 19ஓட 1 பெருக்கும் 20 சாரி 19 × 1 19 19 + 10 29 அப்போ இந்த டேமுக்கு பொழுது என்ன ஆகும் அப்படின்னா 29/19 ஓகேவா ஸோ 19 என்ன ஆகும் மேலே போகும் கணக்கே தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க எப்படி சார் மேலே போவோம் நம்ம தான் மேலே போய் என்ன பண்ணோம் எழுதணும் அதாவது இப்படி இருக்குது அப்படின்னா 1/29/19 அப்படி தான் இருக்குது இப்போ இது என்ன தான் பண்ணுறது இந்த 19 மேலே போய் எழுதிக்கணும் 19/29 இது எப்படி சார் அப்படிலாம் கேட்கக்கூடாது இதுதான் கான்செப்ட் இப்போ இப்படி இந்த கேள்வி கேட்குறது ஒன்று தான் நீங்கள் 2 × 3 6 எப்படி சார் அப்படின்னு கேட்குறது ஒன்று தான் இப்போ என்ன கேட்குறீங்க எப்படி சார் 2 3 சார் 6 அப்படின்னு கேட்குறீங்க நான் என்ன பண்ணுவேன் இது என்ன அது புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்க முடியுதா சரி இப்போ போட்டோம் அப்படின்னா என்ன வரும் 1 + 19/29 இப்போ கூட்டினா இப்போ இருக்கு சால்வ் பண்ண என்ன வரும் 29ஐயும் 1 போனால் 29 + 19 38 48/29 இதுதான் ஆன்சர் புரிஞ்சுக்க முடியுதா ஸோ இந்த கணக்கை எப்படி ஷார்ட்கட்டில் யூஸ் பண்ணலாம் கண்டுபிடிக்கலாம் அப்படி பார்க்க போகிறோம் இப்போ இது கான்செப்ட் புரிஞ்சிச்சா பல பேர் முழிக்கிற மொழியை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது ஒருவேளை நம்ம சொல்கிறது புரியலையா இல்லை நம்ம தப்பாக சொல்கிறோமா என்ன சார் 19ங்கிறீங்க 29ங்கிறீங்க இதுக்கு பேஸ் இதான் 1 + 5/10 இந்த கணக்கு உங்களுக்கு போட தெரியுது அப்படின்னா இந்த கணக்கை நீங்கள் என்ன பண்ணலாம் போட்டலாம் சரி இப்போ இதில் ஷார்ட்கட் என்ன அப்படின்னா இங்கே என்ன இந்த 2 நம்பர் எழுதணும் என்ன நம்பர் எழுதணும் 1 9 எழுதிட்டு எத்தனை 1 இருக்குது 1 2 3 4 1 2 3 4 கோடு போடணும் கோடு போட்டு இந்த நம்பரையும் ஆட் பண்ணணும் என்னது 9 1 10 இந்த நம்பரையும் ஆட் பண்ணணும் 19 இந்த நம்பரையும் ஆட் பண்ணணும் 29 இந்த நம்பரையும் ஆட் பண்ணணும் 48 ஸோ ஆன்சருங்க என்ன வந்துச்சு 48 ஸோ 48 மேலே போடணும் 29 கீழே போடணும் இதுதான் ஆன்சர் புரிஞ்சுக்க முடியுதா எத்தனை பேர் புரிஞ்சிச்சு அதாவது இந்த நம்பரை ஃபஸ்ட்டு மேலே போடணும் இந்த நம்பரை கீழே போடணும் புரிஞ்சுக்க முடியுதா ஒன்றுமே பண்ணல என்ன பண்ணோம் இங்கே எந்த நம்பர் இருந்தாலும் சரி ஆனால் இங்கே 1 + 1 +ன்னு வரணும் இங்கே என்ன வரணும் இந்த நம்பரை என்ன பண்ணுறோம் அப்படியே பிரித்து எழுதுகிறோம் எத்தனை நம்பர் இருக்குது 1 2 3 4 அப்படின்னா 1 2 3 4 கோடு போடுறோம் கோடு போட்டு இந்த நம்பர் இந்த ஆட் பண்ணோம் 9 பண்ணி கூட்டினா 10 10 9 கூட்டினா 19 19 10 கூட்டினா 29 பக்கத்தில் உள்ள நம்பர் கூட்டணும் 29 10 கூட்டினா 48 இந்த நம்பரை மேலே போடணும் இந்த நம்பரை கீழே போடணும் புரியுதா அவ்வளோதான் முடிஞ்சிட்டு ஓகே இப்போ உங்கள்கிட்ட ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி கேட்குறோம் என்ன கேள்வி கேட்குறோம் ஒரு ஐஸ்கிரீம் 10 ரூபா 5 ஐஸ்கிரீம் எவ்வளவு இது மட்டும் நம்ம எப்படி சொல்கிறோம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு அந்த 5வது வாய்ப்பாடு 9வது வாய்ப்பாடு சாரி 10வது வாய்ப்பாடு இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஈஸியானது என்னது இப்போ படிக்கிறப்ப சின்ன பிள்ளையில எப்படி படிச்சிருமோ 5வது வாய்ப்பாடு தெரியும் எனக்கு 10வது வாய்ப்பாடு தெரியும் 16வது வாய்ப்பாடு அது படிக்கணும் சார் லைட்டாக 1லேருந்து 16வது வாய்ப்பாடு கீழே 16 சைடில் 16 கீழே 16 ஃபுல்லாத்தையும் படிச்சுட்டு ஒரு 100 வாட்டி படிச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் கணக்கில் புளியாயிடலாம் எப்படி ஆகலாம்
அதுமாதிரி யாருமே படிச்சிருக்க மாட்டோம். வாய்ப்பாடா 16 × 15 எத்தனை? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? பெருக்குவோம். அதுதான் தப்பு. இந்த ரெண்டு நம்பரில் ஒரு நம்பரை 10 ப்ளஸ் பிரிக்கணும். இந்த பாருங்க 16 அப்படியே வச்சுக்கணும். இந்த ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் எந்த நம்பர் வேணும்? 10 + 5 பிரிக்கணும். 16 × 10 160, 16 × 5 80, 240. இதை மனசுக்குள்ளே சொல்லணும். என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? இது என்ன சொல்லணும்? மனசில் சொல்லணும். உதாரணத்துக்கு 12 × 15 மனசில் ரெடி பண்ண ட்ரை பண்ணுங்கள். நான் இப்போ மனசுக்குள்ளே பிரிச்சுட்டேன். இதை பிரிச்சுட்டேன். 15 10 + 5 பிரிச்சுட்டேன். 12 10 120 மனசுக்குள்ள வச்சுக்கிறேன். 12 5 60, 120 + 60 180. இந்த ரேஞ்சுக்கு நீங்கள் எப்போ கணக்கு போடுறீங்களோ அப்போ தான் நீங்கள் வந்து உள்ள என்ன ஆகுறீங்க? சின்ன போட்டியாளராக மாறுறீங்க. எப்படி மாறுறீங்க? சிறிய போட்டியாளர், அதுக்கப்புறம் நடு போட்டியாளர், அடுத்தது பெரிய போட்டியாளர், அடுத்தது வெற்றியாளர். சின்ன போட்டியாளராக மாறாமல் டேரெக்டாக வெற்றியாளர் ஆகணும்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? சில இடத்துல மேட்ச் நடத்துவாங்க பார்த்துறீங்களா? என்ன நடத்துவாங்க? ஹோம் டீமு டைரக்ட் ஃபைனல் ஆடுவாங்க பார்த்துறீங்களா? அதுவும் பார்த்தது இல்லையா? பார்த்துறீங்களா இல்லையா? மீராபாய் சானு யார்? அது மீராபாய் சானா யா மீரா இங்கே யாருக்கு தெரியும்? மீராபாய் துப்பாக்கி சூடலா இல்லை வில்வித்தையா இல்லை பளு தூக்குதலா அப்படின்னு வச்சுட்டா நம்ம கொஞ்சம் டவுட் வரும். ஆகா சரி ரைட்டு. இந்த ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் நல்லா படித்து வச்சிங்க. வாய்ப்பாடை கொஞ்சம் என்ன பண்ணுங்கள்? படிங்க. ஸ்கொயர் கியூப்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? படிங்க. எங்கே ட்ரை பண்ணுங்க அப்போ. ட்ரை பண்ணுங்கள். மனசுல ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். 18 × 13 சொல்லுங்கள். ஒவ்வொருத்தரும் ட்ரை பண்ணுங்கள். எல்லாருமே பெருக்கக்கூடாது. பேனாவே பயன்படக்கூடாது. பேனாவை பயன்படுத்த எல்லாரும் சொல்லுவாங்களே. இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஏதோ ஒரு நம்பரை நீங்கள் என்ன பண்ணுங்கள்? 10 3 படிக்கணும். இது அப்படியே வச்சுக்கணும். 18 10 180, 18 3 54 வரணும். அதுவும் என்ன பண்ண 10 3 பிரிக்கக்கூடாது. 18 3 54 + 180 234. ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த கேள்வி பாருங்களா. இரு எண்களின் கூட்டுத்தொகை 55, அவற்றின் வித்தியாசம் 7 எனில் அந்த எண்ணை காண்க. இப்போ இந்த கேள்வி ஒரு வார்த்தையாக இருக்குது. எப்படி இருக்குது? வார்த்தையாக இருக்குது, சென்டென்ஸாக இருக்குது. இந்த சென்டென்ஸை எப்படி ப்ராப்ளமாக சம்மாக மாற்றுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இரு எண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இரு எண்கள் நமக்கு என்ன தெரியுமா? தெரியாது. அப்போ நான் என்ன வச்சுக்கணும்? எக்ஸு ஒய்ன்னு சொல்லணும். இரு எண்கள். இது இந்த இடத்துக்கு என்ன அர்த்தம்? எக்ஸ் ஒய். கூட்டுத்தொகை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா ப்ளஸ். ரெண்டு நம்பரை கூட்டி நம்ம வர ஆன்சர் என்ன பண்ணுவோம்? ஈக்குவல் டு போடுவோமா? 55. எனக்கு இந்த வரியை எனக்கு இப்படி மாற்ற தெரியணும். எதை மாற்ற தெரியணும்? இரு எண்களின் கூட்டுத்தொகை 55. எப்படி எழுதணும்? எக்ஸ் + ஒய் = 55. அடுத்து பாருங்கள், அவற்றின் வித்தியாசம் எக்ஸ் - ஒய். ரெண்டுத்தையும் அதே நம்பர், ஆனால் என்ன நம்பர் எனக்கு தெரியாது. கழிச்சா என்ன வருது? 7. அப்போனா அந்த எண்களை காண்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுவோம். சால்வ் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம்? இதுமாரி அடிக்கிற மாரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ளஸ் மைனஸ்லாம் மொத்தமாக டேரெக்டாக அடிச்சிருவோம். இப்படி ஒய் இருந்தால் அப்படி அடிச்சிடலாம். அதே இங்கே 2y இருக்குது. இப்போ எக்ஸ் + 2y இருக்குது. இங்கே எக்ஸ் - ஒய் இருக்குது. இப்படி அடிக்கலாமா? நம்மளால் அடிக்கக்கூடாது. சேம் நம்பராக இருக்குது, வித்தியாசமான குறியாக இருக்குன்னா அடிக்கலாம். அப்படி வித்தியாசமான குறி இல்லை, சேம் குறியாக இருக்குன்னா நம்ம குறியை நான் இங்கே குறி மாற்றுறோம் அப்படின்னா இந்த எக்ஸுக்கு நான் மைனஸுக்கு மாற்றுறோம் அப்படின்னா இதை ஆப்போசிட்டாக மாற்றணும். இங்கே எல்லாத்தையும் அந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக நான் என்ன பண்ணணும்? குறியை மாற்றணும். இப்போ நான் இதை என்ன பண்ணிட்டேன்? அதில் ஏற்கனவே குறி மாற்றி தான் இருக்கேன். அப்போ நான் அடிக்க தேவையில்லை. நான் என்ன பண்ணிட்டேன்? குறி இருக்க மாற்றி அடிச்சிட்டேன். ரிமைனிங் பாருங்கள், எக்ஸு கூட்டா என்ன வரும்? 2x. நம்பரில் பாருங்கள், 55யும் 7 கூட்டினா 62. அப்போ x = எப்படி எழுதணும்னா 62/2 அடித்தோம்னா x = 31. சிம்பிளான ஒரு ஈக்குவேஷனு. புரிஞ்சுக்க முடியுதா? எக்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிச்சு தெரியுதா உங்களுக்கு? அவங்க கொடுத்துருக்கத ஈக்குவேஷனாக எழுதுனேன். அந்த ரெண்டு ஈக்குவேஷன் என்ன பண்ணுறேன்? சால்வ் பண்ணுறேன்.
சால்வ் பண்ணுறப்ப ப்ளஸ் மைனஸு சேம் வேல்யூவில் இருக்கப்போ நான் என்ன பண்ணலாம் அடிச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணணும் குறியை மாற்றணும். மாற்றினா அடிச்சுக்கலாம். குறி நான் இந்த எக்ஸில் மாற்றணும் எல்லாத்துலேயும் மாற்றணும். இதில் நிறையா ட்ரிக்லாம் இருக்குது. இது போதும் இப்போதைக்கு. என்னது இது போதும். இப்போ நான் அந்த இதை 1 2 இந்த 1 2ல் எதில் போய் நான் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம்னு என்ன கிடச்சிரும்? எனக்கு ஒய்யோட வேல்யூ கிடச்சிரும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 55. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 31 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 55. ஒய் ஈக்குவல் டு என்ன ஆகும்? இந்த 31 இப்படி இருக்குது என்ன ஆகும்? இப்படி இருந்ததுன்னா ஈக்குவல் டு அந்த ரூபா மைனஸ் ஆகும். இங்கே கூட்டிகிட்டு இருந்ததுன்னா மைனஸ் ஆகும். பெருக்கிட்டு தானே ஆகும்? வகுத்தலில் போகும். அப்போ 55 மைனஸ் 31 ஒய் ஈக்குவல் டு 24. இப்போ பாருங்கள் எக்ஸோட வேல்யூ 31 ஒய்யோட வேல்யூ 24 கூட்டினா 55. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அடுத்தது 31 24 கழிச்சா 7 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ இந்த கேள்வியை அப்படியே கொடுத்துட்டு என்ன கொடுப்பாங்க? இரு எண்களின் கூட்டுத்தொகை 55 அவற்றின் வித்தியாசம் 7 எண்ணில் அந்த எண்களின் பெருக்கல் பலன் காண்க அப்படின்னு கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? பெருக்கல் பலன். இப்போ பெருக்கல் பலன் என்ன பண்ணுவோம்? 55 7 என்ன பண்ணணும்? பெருக்கணும். 55 7 பெருக்கினா என்ன கிடைக்கும்? ஆமாம் சாரி 55 7 சொல்கிறோம் பாருங்க. எக்ஸோட வேல்யூ என்னது 31, ஒய்யோட வேல்யூ என்னது 24. ரெண்டுத்தையும் பெருக்க வேண்டியதான். புரிஞ்சுக்க முடியுதா? அந்த எண்கள் பெருக்கப்பட அந்த எண்கள் என்னது 31 24. இதெல்லாம் ரொம்ப பேஸான அடிப்படை கணக்கு. என்னது இதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கொடுத்துருக்க சம்மை ஈக்குவேஷனாக மாற்றி ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சி அந்த எண்கள் கேட்கலாம். இல்லை இதில் மிகப்பெரிய எண் என்னன்னு கேட்கலாம். என்ன எண்ணு? 31. மிகச்சிறிய எண் 24. இவற்றின் பெருக்கல் பலன் கேட்கலாம். புரிஞ்சுக்க முடியுதா? எப்படி பெருக்கலாம்? பார்த்து பெருக்க பார்ப்போம். பார்த்து பெருக்கான்னு சொல்லுங்கள். 31 20 620. ஓகேவா? அடுத்தது 4 30 120 740 ஒரு 4 4 744. பெண்ணு பேனா யூஸ் பண்ணாமல் ஒரு பெருக்கலை போட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா தப்பே வராது. என்ன வராது? புரிஞ்சுக்க முடியுதா? இதே கேள்வி வேறு எப்படி அப்டேட் பண்ணிக்கலாம்? அந்த எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் என்ன கேட்பாங்க? வர்க்கங்களின் கூடுதல், கணங்களின் கூடுதல். ஈஸியாக போடலாம். எப்படி கேட்டாலும் போடலாம். ஒரு எண் மற்றும் அதன் தலைகிழியின் கூடுதல் 65 எனில் அந்த எண் என்ன? ஸோ ஒரு எண் மற்றொரு எண் ஒரு எண் அதோட தலைகிழி. ஒரு எண்ணோட தலைகிழி என்னது? 1/ல போட்டோம்னா அதோட தலைகிழி. இப்போ 2 இருக்குது. இதோட தலைகிழி என்னது? 1/2. ஓகேவா? அப்போ என்ன சொல்கிறாங்க? ஒரு எண் எனக்கு அந்த எண் என்னன்னு தெரியாது, எக்ஸு. அந்த எண்ணோட தலைகிழி 1/x. இதோட கூடுதல் ப்ளஸ் ஆன்சர் என்னது? 65. எக்ஸு ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு 65/8. ஸோ இதை ஃபஸ்ட்டு எழுத தெரியணும். இது எப்படி வந்து தெரியுதா? தெரியலையா? ஒரு எண் எக்ஸ், அதான் தலைகிழி 1/x. கூடுதல் என்ன பண்ணணும்? ப்ளஸ் போடணும். வித்தியாசம் அப்படின்னா மைனஸ் போடணும். ஈக்குவல் டு என்ன? அது ஆன்சர் 65/8. இப்போ இதை பெருக்குங்க. இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? இப்போ எப்படி சால்வ் பண்ணுவோம்? இங்கே சால்வ் பண்ணோம்ல 1 + 1/5 என்ன பண்ணுவோம்? இது பெருக்குவோம். பெருக்குவோமா? பெருக்கிட்டு என்ன பண்ணுவோம்? இதோட ஆல் பண்ணுவோம். அப்போ இது எக்ஸ் பெருக்குனா எக்ஸ் பெருக்குனா என்னது? 2x கிடையாது, x². புரிஞ்சுக்க முடியுதா? அதுதான் அடிப்படை சொல்லி கொடுத்தது. எக்ஸையும் பெருக்கணும் அப்படின்னா பவரில் 1 இருக்குது என்ன பண்ணணும்? x⁻2 பவர் கூட்டணும். என்ன பண்ணணும்? கூட்டணும். x⁻2 + 1/x ஈக்குவல் டு 65/8. இப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா இந்த எக்ஸை இங்கே பெருக்கலாம், இந்த 8 என்ன பண்ணலாம்? இங்கே பெருக்கலாம். ஸோ பெருக்குங்க. 8x² + 65x. இந்த 1 எங்கே இருக்கும்? இல்லை அடிப்படையாக சொல்லி தரேன். இதை உள்ள பெருக்குனா என்ன வரும்? 8x². ஸோ இப்போ பாருங்கள் இது எப்படி பெருக்குன்னு சொல்லி தரேன் பாருங்கள். இந்த 8 இங்கே பெருக்கிறப்ப என்ன வரும்? 8x² + 1 இருக்கும். கரெக்டாக? உள்ளே பெருக்கிறப்ப 65x இருக்கும். இப்போ இது உள்ள பெருக்குங்க. 8x²
ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 65x. இப்போ 8x ஸ்கொயர்டு மைனஸ் 65x ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 0. ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க? அந்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, காரணிப்படுத்தணும். என்ன பண்ணோம்? ஃபேக்டர்ஸ். இப்போ ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுனா எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு பக்கத்தில் எந்த நம்பர்லன்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இல்லைன்னா என்ன பண்ணணும்? பி ஸ்கொயர்டு மைனஸ் 4ac/2a ஒரு ஃபார்முலா கேள்விப்பட்டிருக்கீங்களா? காரணிப்படுத்துறது. அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா இல்லையா? கேள்விப்பட்டீங்களா இல்லையா? இதில் வேறு ஏதாச்சும் பண்ண முடியுமா? சரி, இப்போ இப்படி இருக்குல்ல. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த எக்ஸுக்கு பொழுது நான் ஏதாச்சும் ஒரு வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணணும். என்ன பண்ணணும்? சப்ஜெக்ட் பண்ணால் எனக்கு 0 கிடைக்கும். அப்படிங்கிற வேல்யூ நான் தான் என்ன பண்ணணும்? சூஸ் பண்ணணும். அப்படியும் போடலாம் அந்த கணக்கை. இப்போ நான் 8 எக்ஸுக்கு பொழுது 3 சப்ஜெக்ட் பண்ணுறேன். 8 3 எத்தனை? இந்த பாருங்கள், 8 பொழுது எக்ஸுக்கு பொழுது 3 சப்ஜெக்ட், 3 ஸ்கொயர்டு மைனஸ் 65 × 3 ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 0. இப்போ 3 3 9 மைனஸ் 65 3 180 3 5 195 ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 0. 8 9 72 மைனஸ் 195 ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 0. ஸோ எங்கே கொஞ்சம் இடிக்குது. சரி, ரைட்டு. இப்போ இந்த கணக்கை எக்ஸாம்பிள் நம்ம எப்படி போடணும் அப்படின்னா, ஆப்ஷன் இருக்கும். என்ன இருக்கும்? ஆப்ஷன் இருக்கும். ஆப்ஷன் ஏ பி என்ன இருக்கும்? ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நம்ம என்ன பண்ணலாம்? எடுத்து இப்போ ஆப்ஷன் 8ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். 8 ப்ளஸ் 1/8ன்னு போடலாம். ஆப்ஷன் 8 இருந்துச்சுன்னா என்ன வரும்? 8 + 1/8. இப்போ சால்வ் பண்ணுங்கள். 8 8 64 64 ஒன்றும் 65 / 8. அப்போ அந்த எண்ணெய் என்னது? 8. புரியுதா? ஏதாச்சும் புரியுதா புரியலையா? ஆப்ஷனில் ஏலையோ பிலையோ ஏதோ ஒரு நம்பர் இருக்கும். ஒவ்வொரு நம்பரையும் எடுத்து நம்ம என்ன பண்ணோம்? அந்த நம்பரு அதோட தலைகள் நம்பர் கூட்டி பார்த்தா நமக்கு என்ன வரணும்? 65/8. இப்போ நானாக எடுத்துக்கிட்டேன், சும்மா எடுத்துக்கிட்டேன், ஆன்சர் கரெக்டாக வந்துடுச்சு. 8 எடுத்துட்டேன். அந்த எண் ஒரு எண் மற்றும் அதன் தலைகிலி இதை கூட்டினா எனக்கு என்ன வரணும்? 65/8. 8 8 64 64 கூட்டினா 65/8. இப்போ இந்த இடத்துல 8 சப்ஜெக்ட் பண்ணுங்கள். இந்த இருக்குல்ல, இந்த இடத்துல 8 சப்ஜெக்ட் பண்ணுங்கள். 8 எக்ஸ் ஸ்கொயர்டு 8 ஸ்கொயர்டு மைனஸ் 65 × 8 ப்ளஸ் 8. 8 8 64 64 8 சொல்லு. 64 8 8 கியூபு 512 மைனஸ் 65 8 520 ப்ளஸ் 8. இந்த ஒரு 512 ப்ளஸ் 8 கூட்டோம்னா 520 மைனஸ் 520 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 8. புரியுதா? இது வந்து காரணிலாம் படுத்தினோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பி ஸ்கொயர் மைனஸ் 4ac / 2 எல்லாம் போட என்ன ஆகும்? கஷ்டமாக இருக்கும். இது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சின்னு தெரில. ஸோ இந்த கணக்கை எக்ஸாமில் கேட்குறாங்க அப்படின்னா சிம்பிளாக ஆப்ஷனில் உள்ள வேல்யூ எடுத்து என்ன பண்ணலாம்? நம்ம சால்வ் பண்ணலாம். ஆனால் இதை ஈக்குவேஷனாக நமக்கு எழுத தெரியணும். எழுதி நமக்கு என்ன பண்ண தெரியணும்? சால்வ் பண்ண தெரியணும். புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ இந்த கணக்கு பண்ணலாம். ஒரு எண் மற்றும் அதன் தலைகளின் வித்தியாசம் என்னது? 24/5. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன உங்களுக்கு ஒரு இதில் ஒரு ட்ரிக்கு, உங்களுக்கு ஈஸியான ட்ரிக்கு சொல்லி தர பாருங்க. இங்கே என்ன இருக்குது? அதான் ஆன்சர். என்ன சொல்கிறேன்னு புரியுதா? இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? அதான் ஆன்சர். புரியுதா? புரிஞ்சுக்க முடியுதா இல்லையா? இங்கே என்ன இருக்குது? 8 ஒரு எண் 8 மற்றும் அதன் தலைகளின் கூடுதல் 1/8. இதுக்கு ஆன்சர் பிடிச்சி பாருங்கள். 8 8 64 64 5 65/8. இப்போ பாருங்கள், ஒரு எண் அங்கே என்ன இருக்குது? டிவைடட் பை என்ன இருக்குது? 5 மைனஸ் அதன் தலைகளின் வித்தியாசம் தான் மைனஸ் போட்டோம் 1/5. இது பாருங்கள், 5 25 25 1 போயிட்டா 24/5. ஆன்சர் என்னது? 5. புரிஞ்சுக்க முடியுதா? ஆனால் நமக்கு தெரியணும் எப்படி இங்கே 5 வந்துச்சு, ஏன் 5 வருது? டிவைடட் பையில் என்ன இருக்கோ அதான் என்ன வரும்? இங்கே வரும். புரிஞ்சுக்க முடியுதா? இரு எண்களின் கூடுதல் 7, இரு எண்களின் வித்தியாசம் 3 எனில் அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் காண்க. ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள்.
ஸோ இந்த கணக்கை வந்து நம்ம வந்து ஈக்குவேஷன் இல்லாமல் டேரெக்டாக போடணும், சும்மா மனக்கணக்காக போடணும். என்ன பண்ணணும், இரு எண்கள் கூடுதல் 7 அப்படின்னு வர்ற மாதிரி ஜோடி 2 இரு எண்கள் சொல்லிட்டாங்க. அப்போ 4 3 5 2 3 4 6 1 1 6 இதில் ரிப்பீட் ஆகிறது எது அதெல்லாம் அடிச்சிருங்க. 1 6 3 4 அப்போ என்ன ஒன்று என்னது 4 3 இன்னொன்று என்னது 5 2 இன்னொன்று என்னது 6 1 2 கண்டிஷன் சொல்கிறாங்க. அதோட கூடுதல் 7 வரணும், வித்தியாசம் 3 வரணும். அப்போ நான் எல்லாத்தையும் கூட்டி பார்க்குறேன், எல்லாத்துலையும் என்ன வருது 7 7 7. ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஓகே. ரெண்டாவது கண்டிஷன் இரு எண்களுக்கு வித்தியாசம் 4ல் 3 போயிட்டுனா 1 5 2 போயிட்டுனா 3 6ல் 1 போயிட்டுனா என்னது 5. அப்போ எதுதான் சாட்டிஸ்ஃபை ஆகுது, இதுதான். அப்போ அந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது 5 2 தான். அப்போ 5 2 தான் என்னது அந்த நம்பர். அவங்க அந்த நம்பர் என்னன்னு கேட்கல, அவ்விரு எண்களின் அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல். அப்போ 5 ஸ்கொயர்டு 25 2 ஸ்கொயர்டு 4 கூட்டணும் அப்படின்னா 29. ஓகேவா? சில என்ன கேட்கலாம், அவற்றின் வர்க்கங்களின் வித்தியாசம் என்ன கேட்கலாமா? 25ல் 4 போயிட்டுனா 21. ஸோ கேள்வி அப்படிங்கிறது என்னது சிம்பிளாக உள்ளது தான். ஸோ அடுத்தது பாருங்கள், இரு எண்களின் கூடுதல் 7 அவற்றின் வித்தியாசம் 3 அவ்விரு எண்களின் பெருக்கல் தொகை என்ன? இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த சம்மா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த சம்மை சால்வ் பண்ணுங்கள். 1/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1/4 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 1/2 மைனஸ் 1/4. ஸோ சம்மு தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கணக்கை பார்த்தோன்னே அவங்களுக்கு இந்த 1/2 1/4லாம் கணக்கு தெரியாதவங்களுக்கு பெருசாக இருக்க மாதிரி தெரியும். தெரிஞ்சவங்களுக்கு இந்த 1/2 நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இது ஜஸ்ட் ஒரு நம்பர் ஏ, இது பி. அப்போ எப்படி இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு இருக்குது, கீழே ஏ மைனஸ் பின்னு இருக்குது. இப்போ இந்த ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா என்ன ஆன்சரு, ஏ ப்ளஸ் பி ஆன்சரு. நல்லா தெரிஞ்சுக்கிங்க, ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு டிவைட் பை ஏ மைனஸ் பி. ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது 1/2 அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணோம், அப்படியே வந்துடும் பாருங்க. ஏ இருக்கிற இடத்துல 1/2, பி இருக்கிற இடத்துல 1/4, ஏ இருக்கிற இடத்துல 1/2, பி இருக்கிற இடத்துல 1/4. ரெண்டு சேமாக இருக்கா? இப்போ ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு அப்படிங்கிறது எப்படி எழுதலாம், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னு எழுதலாம். அப்போ இந்த இடத்துக்கு நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா, இதை எழுதலாம். டிவைட் பை என்ன இருக்குது, ஏ மைனஸ் பி இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இந்த ஏ மைனஸ் பி இந்த ஏ மைனஸ் பி அடிச்சிடலாம். அப்போ ரிமைனிங் உள்ளது என்னது, ஏ ப்ளஸ் பி. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது, ஏ ப்ளஸ் பி. அப்போ ஏங்கிறது என்னது 1/2, பிங்கிறது என்னது 1/4. நான் இவ்வளவு போட்ட பிறகு எனக்கு 1/2 ப்ளஸ் 1/4ஓட வேல்யூ கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா என்ன அர்த்தம், கஷ்டமாக போய்டும். ஆன்சர் வருமா, வராது. ஓகே தானே? இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இப்படி. ஃபஸ்ட்டு நான் இதை சொல்லி கொடுக்குறப்போ உங்களுக்கு வித்தியாசமாக இருந்திருக்கும். இப்போ இது சாதாரணமாக இருக்கும். இதே போல் ஒவ்வொருதையும் நம்ம என்ன பண்ணோம், சாதாரணமாக ஆகணும். இப்போ பெருக்குங்க, 4 1 4 ப்ளஸ் 2 1 2 டிவைட் பை 4 2 8 டிவைட் பை 6/8 அடித்தோம்னா 3/4 தான் ஆன்சர். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது 3/4. புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ எக்ஸாம் ஹாலில் நம்ம பார்த்தோன்னே நம்ம இதுக்கு பயிற்சியெல்லாம் பண்ணி அந்த பயிற்சியை கொண்டு போய் நம்ம எங்கே என்ன பண்ணணும், எக்ஸாம் ஹாலில் டயத்தை சேவ் பண்ணிட்டு வந்துடணும். என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? அங்கே போய் பார்த்தோன்னே ஓகே ஏ மைனஸ் பி, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைட் பை ஏ மைனஸ் பின்னா ஆன்சர் ஏ ப்ளஸ் பி. இதே இப்படி இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைட் பை ஏ ப்ளஸ் பி இருக்குது. அப்புறம் என்ன ஆன்சர் இருக்கும், ஏ மைனஸ் பி. இங்கே என்ன இருக்கும், அதுக்கு ஆப்போசிட் அப்படியே. ஸோ இதே இப்படி இருக்குது, எப்படி இருக்குது, ஏ ப்ளஸ் பி டிவைட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா ஆன்சர் என்னது 1/a மைனஸ் பி. இங்கே என்ன இது அப்படியே தலைகளாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கிற ஆன்சர் தலைகளாக போடணும். நம்ம கண்ணுக்கு தெரியணும், ஓகே இது தலைகளாக கொடுத்துருக்காங்க, இது இப்படி கொடுத்துருக்காங்க, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு இது ஆன்சரு, ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கு இது ஆன்சரு, ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூபுக்கு ஆன்சரு. அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும், பார்த்தோன்னே தெரியணும். இந்த பார்த்தோன்னே இதுக்கப்புறம் எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டுது அப்படின்னா நான் இப்போ உட்காந்துட்டு இந்த கணக்காக உட்காந்துட்டு இப்படி போட்டு உட்காந்துருக்கு என்ன பண்ணலாம், இந்த கணக்கா 1/2 இன்டு 1/2 மைனஸ் 1/4 இன்ட்டு 1/4 டிவைட் பை 1/2 மைனஸ் 1/4 மறுபடியும் இதை பெருக்கி 1/4 மைனஸ் 1/16 டிவைட் பை 1/2 மைனஸ் 1/4 மறுபடியும் இதை சால்வ் பண்ணலாமா, இங்கே இதை பெருக்கலாம், இங்கே இதை பெருக்கலாம். 16
மைனஸ் 4 டிவைட் பை 16 4 64 டிவைட் பை இது இருக்கலாம் இது இருக்கலாம் இது இருக்கலாம் 4 மைனஸ் 2 டிவைட் பை 8. ஸோ இதை சால்வ் பண்ணால் 12/64. இதை சால்வ் பண்ணால் 2/8. இப்படி இருந்தால் என்ன ஆகும்? இந்த 64 இங்கே வரும், 8 அங்கே மேலே போகும். ஸோ 12 × 8 டிவைட் பை 64 × 2. ஸோ 1 8 8 4 8 சரி 8 8 64 1 3. இதை இடிக்கிற மாதிரி இருக்க 1 6 6 2 12. ஸோ இதை அடித்தோன்னா 3 2 2 6 4 2 8. ஸோ ஆன்சர் பார்த்தோம் 3/4. ஸோ இது எவ்வளோ லேட் ஆனிச்சு? எனக்கு இதுவே போட தெரியல. இந்த 12/64 டிவைட் பை 2/8 இதுக்கப்புறம் என்ன பண்ண தெரியலாம்? ஒன்றும் சின்ன சின்ன கான்செப்ட் தான் எங்கே யூஸ் ஆகுது? ஒரு பெரிய கணக்கை யூஸ் பண்ணுறது யூஸ் ஆகுது. புரிஞ்சுக்க முடியுதா? இதெல்லாம் வந்து வண்டி நிற்காமல் போயிட்டு இருக்கணும். எப்படி பண்ணோம்? வண்டி இந்த இடத்துல நிற்கிதுக்கு அப்புறம் நிற்கிது அப்படின்னா நின்னது தான். டயர் பஞ்சர் ஆகிட்டுன்னா மறுபடியும் பஞ்சர் என்ன பண்ணி தான் ஆகணும்? சரி பண்ணி தான் ஆகணும். காற்று இருக்க வண்டியை ஓட்டுறதுக்கும் காற்று இல்லாத வண்டியை ஓட்டுறதுக்கு நிறையா என்ன இருக்குது? ஒரு புல்லட்டை பெட்ரோல் இல்லாமல் தள்ளி பார்க்குறவா அந்த புல்லட்டு ஏன்டா புல்லட் அது போல ஒரு கணக்கு வந்து ஸ்ட்ரெக் ஆகி நிற்கிறப்ப ஆஹா ஸ்ட்ரெக் ஆகிட்டு அப்படின்னா என்ன பண்ணணும்? அந்த கணக்கை என்ன பண்ணணும்? ஸ்ட்ரெக் ஆகுது. ஏன் ஸ்ட்ரெக் ஆகுதுன்னா நமக்கு தெரியாமல் இருக்கிறது ஸ்ட்ரெக் ஆகுது. அந்த கணக்கை போய் திரும்பி அடித்து மறுபடியும் இப்படி திரும்ப அடித்து இப்படி அடிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா திடீர்னு பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடும்? அந்த பக்கத்தில் உள்ள கொஷின் நம்ம தெரியாமல் போயிடும். அப்படியே விட்டுட்டு அடுத்த என்ன பண்ணணும்? போயிட்டே இருக்கணும். எஸ்ஏ எக்ஸாம்லாம் கேள்வி ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எப்படி இருக்கும்? சிம்பிளாக இது மாதிரி இருக்கும். இதுதான் கேள்வி. என்ன கேள்வி? இதுக்கு என்ன ஆன்சரு? பார்த்தோன்னே எப்படி ஆன்சர் பண்ணலாம்? பேனா பெண்ணை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த கேள்வி எப்படி ஆன்சர் பண்ணலாம்? a² - b² டிவைட் பை a + bயில் இருக்குது. எப்படி இருக்குது? இப்போ ஏ என்னது? 15, பி என்னது? 10, a + b என்னது? 25. அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. பார்த்தோன்னே கண்ணுக்கு தெரியணும். அப்புறம் என்ன ஆன்சரு? இது a + bயில் இருந்துச்சுன்னா ஆன்சரு a - b. அப்போ a - b என்னது? 15 - 10. ஆன்சர் என்னது? 5. முடிஞ்சிச்சு. நான் 15² 225, 10² 100 கழிச்சா என்ன வரும்? 125 டிவைட் பை 25 அடிச்சா என்ன வரும்? 5. அதுவும் வரும், கொஞ்சம் லேட் ஆகும். 10 செகண்ட் தான். எத்தனை செகண்டு? 100 செகண்டு. நம்ம எஸ்ஏ எக்ஸாம் மொத்தம் எத்தனை செகண்டு இன்றைக்கி தெரிஞ்சுப்போம்? எத்தனை செகண்ட் சொல்லிட்டு மொத்தம் 150 நிமிஷம். எத்தனை நிமிஷம்? 150 நிமிடம் × 60 15,90. எத்தனை? 15,90 எத்தனை? எதை சொல்லுங்க? 9,000 செகண்டு டிவைட் பை 140 அடிக்கலாமா? அடித்தோம் அப்படின்னா 900/14 புள்ளி இல்லாமல் அடிக்குமா? புள்ளி வச்சு அடிக்குமா? சரி, 90ல் எத்தனை 14 இருக்குது? 6 14 84 இருக்குது. எத்தனை இருக்குது? 6 14 84. ஓகே, மிச்சம் 6 60. அப்போனா எத்தனை? 4 14 எத்தனை? 4 10 40 4 16 56. ஸோ 65 செகண்டு. ஒரு கொஸ்டின் எத்தனை செகண்டு? 65 செகண்டு. அப்படிங்கிறது கரெக்டாக தப்பா? அப்போ யார் சேட் பண்ணுவா? 65 செகண்டுங்கிறது எவ்வளோ நேரம்? எவ்வளோ நேரம்? 1 நிமிடம். எத்தனை நிமிடம்? 1 நிமிடம் கிடையாது. ஷேர் பண்ணுறதுக்கு கரெக்டாக உனக்கு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகும். அப்போ மொத்தமே எத்தனை நிமிஷம் ஆகிடுது? 150 நிமிஷத்தில் 120 நிமிடம் தான். அப்போ 120 நிமிடம்னா 140 கேள்வி அடிக்கணும். அப்போ இதில் சைக்காலஜி இதுமாதிரி செம்மு கேட்டாங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் உனக்கு 3 நிமிஷம் ஆகிட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ 2 கொஸ்டின் இழக்கிறன்னு அர்த்தம். இதெல்லாம் எதுக்கு சார் சம்மந்தம் இல்லாமல் எங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? சார் புரியல எனக்கு, நீங்கள் என்ன பேசுகிறீங்க, என்ன 9,000 செகண்டுங்கிறீங்க, ஏதோ 140 வகுக்கிறீங்க, ஏதோ நிமிடங்கிறீங்க, சேடுங்கிறீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. என்ன சொல்கிறேன்னு புரியுதா? இதெல்லாம் கால்குலேட் பண்ணி எக்ஸாம் காலில் போய் நீ ஃபஸ்ட்டு புள்ளி வைக்கிற பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு டைம் ஸ்டார்ட் நாவ். அவ்வளோதான். என்னது? அதுக்கப்புறம் எப்படி ஓடும்? கடியாரம் நின்று ஓடுமா? சார் நான் வச்சுட்டு என் கடியாரம் நின்று ஓடும் சார், நான் நிப்பாட்டிப்பேன் சார் அப்பப்போ, அப்படிலாம் கிடையாது. இதுதான் போட்டியாளர், தெரிஞ்சு வச்சுங்க. அடித்து இப்போது நான் பேனா வச்சா அப்படின்னா அந்த கணக்கில் என்ன வரணும்? என்ன வரணும்? ஆன்சர் வந்து தான் பேனா நிற்கணும். ஆன்சர் வரணும். ஆப்ஷன் ஏவை டிக் பண்ணணும். ஓஎம்எஸ் செட்டில் ஆப்ஷன் ஏ என்ன பண்ணணும்? ஷேர் பண்ணணும். முடிஞ்சிது. இந்த அதாவது கணக்கை போட்டு
டிக் பண்ணி ஓஎம்ஆரில் ஷேட் பண்ணுற வரைக்கும் நம்ம எவ்வளோ நேரம் தான் எடுக்கணும்? 1 நிமிஷம் 60 செகண்டு. ஒவ்வொரு கணக்கையும் போட்டு ஷேட் பண்ணிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? 10 10 இல்லைனா 20 20 இல்லைனா 30 30 இல்லைனா 40 40 அப்படி என்ன பண்ணணும்? ஷேட் பண்ணணும். 140 என்ன பண்ணக்கூடாது? ஷேட் பண்ணக்கூடாது. திடீர்னு ஏதாச்சும் ஒரு இதில் மிஸ்டேக் ஆகிட்டுனா டோட்டலாக என்ன ஆகிடும்? மிஸ்டேக் ஆகிடும். என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் ஷேட் பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருக்கீங்க, இப்படியே ஷேட் பண்ணிட்டு வந்துருங்க. 120க்கு ஏ இப்படியே ஷேட் பண்ணுறப்ப 130க்கு ஷேடு பண்ணுறீங்க. 140க்கு ஷேட் பண்ண பிறகு கொஸ்டினில் ஒரு கேள்வி மிச்சம் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன சொல்லுவோம்? ஓஎம்ஆர் செட்டில் எல்லாம் முடிஞ்சுட்டு கொஸ்டினில் ஒரு கேள்வி மிச்சம் இருக்குது. எங்கே நான் தப்பு பண்ணேன்னு பார்த்தா 11வது கேள்வி தப்பு பண்ணியிருக்கேன். தான் கேள்வியா? 11வது கேள்விக்குள்ள ஆன்சர் நான் ஷேட் பண்ணாமல் 12வது கேள்வி நான் என்ன பண்ணிட்டேன்? 11வது கேள்வி ஷேட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிலேருந்து தப்பாயிடும். இதுமாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. நல்லா நல்லா படிக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க? இதுமாதிரி பண்ணியிருக்காங்க. இதுமாதிரி பண்ணிடக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த கேள்வி பாருங்கள், 171 × 171 அப்படின்னா இதை எப்படி பார்க்கணும்? இது ஒரு நம்பர் ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு. 171 69 கூட்டினோம்னா ஏ ப்ளஸ் பி. ஆன்சர் என்னது? ஏ மைனஸ் பி. புரிஞ்சுக்க முடியுதா? புரியுதா? ஏ மைனஸ் பி ஆன்சர் என்னது? 171ல் 69 கழிச்சோம் அப்படின்னா என்ன ஆன்சரு? 2 102. இப்போ பாருங்கள், இந்த கேள்வி சால்வ் பண்ணுங்கள். a + b = 5, 3a + 2b = 20 எனில் 3a + b-யோட வேல்யூ என்ன? இந்த கேள்வியை பார்த்தாலும் ஆன்சர் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாது? ஆப்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. இதில் ஏவும் பியும் கூட்டினா 5 வரணும். அப்படிங்கிற மாதிரி 1,4 வரும், 2,3 வரும், 3,2 வரும், 4,1 வரும், எது வேணாலும் வரும். ஸோ இந்த கணக்கை போடணும் அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் என்ன பண்ண தெரியணும்? சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். போடுங்க. a + b = 5, 3a + 2b = 20. இப்போ நான் பார்க்குற சால்வ் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. நான் எதை சால்வ் பண்ணணும்? ஏதாச்சும் ஒரு இதை ஒன்று ஏவை காலி பண்ணி ஆகணும், இல்லை என்ன பண்ணணும்? பியை காலி பண்ணி ஆகணும். இப்போ நான் ஏவை காலி பண்ணோம் அப்படின்னா இந்த ஏவுக்கு பக்கத்தில் என்ன வேல்யூ இருக்குது? 3. அந்த 3ஆல் மேலே உள்ள ஈக்குவேஷன் எல்லாத்தையும் பெருக்கணும். நான் பியை காலி பண்ணா பிக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குது? 2. 2ஆல் மேலே உள்ள ஈக்குவேஷனை பெருக்கணும். புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ டேரெக்டாக அடிக்க முடியுமானா அடிக்க முடியாது. என்ன சொல்கிறேன்னு புரியுதா? அப்போ நான் இப்போ ஏவை காலி பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா இங்கே என்ன நம்பர் இருக்குது? ஏக்கு பக்கத்தில் 3. அப்படின்னா இந்த மேலே உள்ள ஈக்குவேஷனை 3ஆல் பெருக்கணும். அப்போ 3ஆல் பெருக்குங்க. 3a + 3b = 15. கீழே 3a + 2b = 20. இப்போ சால்வ் பண்ணலாம். இப்போ பார்த்தா இப்பயும் அடிக்க முடியுமானா அடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணி ஆகணும்? குறியும் குறியை மாற்றணும். இப்போ இதுக்கு ப்ளஸ் இருக்கிறது என்ன பண்ணுறான்? மைனஸ். ப்ளஸ் இருக்கிறதுல மைனஸ், ப்ளஸ் இருக்கிறதுல இப்போ பாருங்கள், 3a - 3 என்னது? 0 ஆகிடுது. 3bயில் 2b போயிட்டுனா வெறும் b. வெறும் பின்னு என்ன பண்ணக்கூடாது? எழுதக்கூடாது. ஒரு b என்னது? ஈக்குவல் டு 15ல் -20 போயிட்டுனா 5ஆ -5ஆ? ஓகேவா? அப்போ பியோட வேல்யூ -5ஆ? அப்படி இருக்கலாமா? இருக்கலாமா இருக்கக்கூடாதா? இருக்கலாமா இருக்கக்கூடாதா? அது எப்படி சார் -5 வேணுங்கிறீங்களா? இருக்கலாம், வச்சுப்போம். அடுத்தது பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இதில் போய் நான் வேல்யூ பியோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். a -5 ஈக்குவல் டு 5. பிக்கு பதில் என்ன போட்டிருக்கேன்? அப்போ ஏவோட வேல்யூ என்னது? அப்படின்னா -5 அங்கே போனிச்சு என்ன ஆகும்? +5. ஏவோட வேல்யூ 10. இப்போ பாருங்கள், கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது தான் பார்க்குறேன். a + b 5 வருதா? 10 - 5 என்ன வருது? 5. அடுத்து 3a + 2b வேல்யூ என்ன வரணும்? 20. 3a என்னது? 3 × 10 + 2 × -5 30 - 10. ஆன்சர் என்ன ஆகுது? 20 கரெக்டாக ஆகுது. அப்போ ஏவோட வேல்யூ என்னது? 10, பியோட வேல்யூ -5. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? 3a + b. 3 × a என்னது? 10, b என்னது? -5. ஸோ 3 × 10 30 -5. ஆன்சர் என்னது? 25. இருக்கா?
இப்போ நம்ம சம்மு போட்டுட்ருப்போ எக்ஸாம் காலில் திடீர்னு -5 வந்தாலே நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஐயோ -5 வந்துட்டு அங்கே வந்து யாரும் சொல்லி தர மாட்டாங்க, என்ன பண்ண மாட்டாங்க, பக்கத்துலேயும் கேட்க முடியாது. பக்கத்தில் உள்ளவன்ட்ட போய் 3a + இந்த கணக்கு போட்டிங்களா ஜி அப்படின்னா, ஜி என்ன ஜி எனக்கெல்லாம் வந்து வாய்ப்படே தெரியாது ஜின்னு எங்கேருந்து சொல்லுவான் எக்ஸாம் காலில். அப்போ தான் நம்ம கடவுளை பார்த்து, கடவுளே இப்படியே பார்த்தாலும் பக்கத்தில் வர சொல்லியிருக்கேன் கடவுளே, டெஸ்ட் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் உள்ள ஆள் என்ன பண்ணிவிடுங்க, டெஸ்ட் பண்ணிவிடுங்க. இது புரிஞ்சிச்சா? சிம்பிளான ஒரு கூட்டல் கழித்தலே ஒரு மாதிரியாக சில பேருக்கு இருந்துச்சா இல்லையா? உண்மையை சொல்லுங்கள். உண்மையிலே இல்லை பாதி பேருக்கு இந்த கணக்கு புரிஞ்சிருக்காது. இந்த கணக்கு புரியணும் அப்படின்னா பேசிக் கிளாஸ் 1 நடத்துகிறோம்னா அதை என்ன பண்ணி பார்க்கணும். சாதாரண கூட்டல் கழித்தல், பெருக்கல் வகுத்தல், ஈக்குவல் டு அந்த போனால் என்ன ஆகும், எப்படி 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான். இதெல்லாம் கணிதத்துடைய மிகப்பெரிய அடிப்படை சொல்லுவாங்களா. இப்போ இந்த கணக்கு உனக்கு புரியல அப்படின்னா எவ்வளோ பெரிய மேக்ஸ் சார் வந்து நடத்தினாலும் உனக்கு இதுக்கப்புறம் வர எதுவுமே என்ன ஆகாது. இதெல்லாம் இல்லாமல் வராது. இந்த சம்மை கூட்டல் கழித்தல் 1/ல் இல்லாமல் வரும். என்ன வரும்? ரத்த உறவுகள், கோடிங் அண்ட் டீகோடிங்கு, உளவியலில் சைக்காலஜியில் வரும். ஒரு 10 கேள்வி தானே ரொம்ப முக்கியமானது. முக்கியம் இல்லையா? தேவையில்லையா? தேவை தான். ஆனால் ஒன்று நீங்கள் சொல்கிறதே புரிய மாட்டுது. ஏதோ ஏங்கிறீங்க, பிங்கிறீங்க, கூட்டுறீங்க, அடிக்கிறீங்க, வகுக்கிறீங்க, ஒவ்வொரு இடத்துல நீங்கள் கேள்வி கேட்கணும். இங்கே ஏன் சம்மந்தெல்லாம் 3 பெருக்கணும் அந்த ஆள் அப்படிங்கணும். என்ன பண்ணோம்? ஏதோ 3 பெருக்கினாங்க, குறியை மாற்றினாங்க. இதே போல் எல்லா கேள்வியும் பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம். அப்போ எல்லா கேள்வியும் 3 தான் பெருக்கணுமா அப்படின்னா 3 பெருக்கக்கூடாது. இந்த ஏவை நான் காலி பண்ணோம் அப்படின்னா ஏவுக்கு பார்த்துல என்ன நம்பர் இருக்குது, அதை காலி பண்ணணும், அதால் பெருக்கணும். சரி, அது வேறு கோடு போட்டாங்க, மறுபடியும் குறியை மாற்றினாங்க, மறுபடியும் அடித்தாங்க, இதை விட்டுட்டாங்க, 3a விட்டுட்டாங்க. மறுபடியும் இந்த 3b - 2b வெறும் b எழுதுறேன். இது என்ன, இது ஒன்றுமே புரியாமல் இருக்கும். 3b - 2b என்னது? இப்போ பியை பாருங்கள், b பவரில் என்ன இருக்கு, சேமாக இருக்குது. அப்போ b அப்படி எழுதுகிறோம், நம்பர் கழிச்சு எழுதணும். என்னது, எங்கே உள்ளது எங்கே வருது பார்த்தீங்களா? ஆமாம், இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷன் இந்த பிக்கு பொழுது பி கண்டுபிடிச்ச ஆன்சரை சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். கடைசியாக நீ கேட்கணும், இந்த a + b = 5ன்னு எழுதுறீங்களா, எப்படி எழுதுனீங்க, ஏன் எழுதுனீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. என்ன இந்த விஷயத்தில் சில பேருக்கு இந்த கணக்கு ஃபுல்லாகவே சில பேருக்கு புரியாமல் இருக்கும். பாதி புரிஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்களே, பார்த்து கேள்விப்பட்டீங்களா சார் கணக்கு புரிஞ்சுச்சா, கொஞ்சம் புரிஞ்சுச்சு சார். கொஞ்சம் புரிஞ்சுன்னா என்ன அர்த்தம், புரியவே இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் இந்த கணக்கை உட்காந்து சால்வ் பண்ணி பாருங்கள். a + b = 5, 3a + 2b = 20. இதை உட்காந்து சால்வ் பண்ணி கரெக்டாக ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா கணக்கு மாதிரி ஈஸியான சப்ஜெக்ட் என்ன கிடையாது, என்ன கிடையாது, இந்த உலகத்திலே கிடையாது. இதோட முடிச்சுப்போம். இதுக்கு என்ன ஆன்சரு சொல்லுங்கள், எல்லாம் ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ஆன்சர் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இவ்வளோ நேரம் ஒரு நிறையா என்ன கற்றுக்கிட்டோம், பேசிக் கற்றுக்கிட்டோம் அப்படி தானே. இந்த பேசிக்கு ஒரு இந்த சம்பளம் யூஸ் ஆகுதான்னு பார்ப்போம். தனி வட்டி கூட்டு வட்டி உள்ள வித்தியாசம் 3 ஆண்டுகளுக்கு. ஓகேவா? இந்த கொஸ்டினை பொறுத்தவரை என்ன பார்க்கணும், தனி வட்டி அப்படிங்கிற வார்த்தையே எனக்கு தெரியாதுன்னா இப்போ ஒன்று இருக்குது, தனி வட்டின்னு ஒன்று இருக்குது, கூட்டு வட்டின்னு ஒன்று இருக்குது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, டிஃப்ரென்ஸ் வித்தியாசம். 3 இயர்ஸு கேட்குறப்ப அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இது ஃபார்முலா வச்சு தான் போட்டாகும். இப்போ அசல் கேட்காம எவ்வளவு அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஷார்ட்கட் இருக்குது, அதனே நம்ம பார்ப்போம். அசல் எவ்வளோன்னு கேட்டால் அதுக்கு என்ன பண்ணி ஆகணும், ஃபார்முலா போட்டு தான் ஆகணும். இது என்ன ஃபார்முலா அப்படின்னா வித்தியாசம் ஈக்குவல் டு 3 இயர்ஸ் அப்படின்னா இதுதான் வந்து 2 இயர்ஸுக்குள்ள ஃபார்முலா. இது P × R/100, R/100 தானே. இல்லை, சாதாரணமாக கூட்டு வட்டி தனி வட்டியோட வித்தியாசம் 2 ஆண்டுகளுக்கு PR/100 இது வந்து 2 வருஷத்துக்குள்ள ஃபார்முலா. இதே 3 வருஷம் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா அப்படியே எழுதி 3 + R/100 என்ன பண்ணோம், ஆட் பண்ணி புரிஞ்சுக்க முடியுதா? ஃபஸ்ட்டு இது ஃபார்முலா, அதை மனப்பாடம் பண்ணிக்கிங்க. இந்த ஃபார்முலா மட்டும் எழுதணும் அப்படின்னா 2 இயர்ஸுக்கு, ஃபுல்லாக எழுதுனா 3 இயர்ஸ் கணக்கில் கொடுத்துருவாங்க.
3 years ஆர் 2 years என்ன பண்ணுவாங்க அவங்களே மென்ஷன் பண்ணிடுவாங்க. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா வித்தியாசம் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்களா, வித்தியாசம் இருக்கிறது நம்ம என்ன பண்ணோம் 183. பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ என்ன இதில் இல்லை பி அப்படிங்கிறது இல்லை, அந்த பி தான் அசல். ஓகேவா? இப்போ இந்த கணக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நம்ம இந்த கணக்கை நீங்கள் சிம்பிளிஃபிகேஷனாக பாருங்கள். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு அதுக்குள்ள வித்தியாசம் அப்படி பார்க்கணும்னா ஒரு இதில் என்னென்ன கூட்டல் கழித்தல் பெருக்கெல்லாம் வருதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வித்தியாசம் எவ்வளவு 183. பியோட வேல்யூ தெரியுமா? தெரியாது. ஆறுங்கிறது என்னது 5 டிவைட் பை 100 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3. ஆறு என்னது 5 டிவைட் பை 100. ஸோ இது ஒரு சிம்பிளிஃபிகேஷன், இது ஒரு சிம்பிளிஃபிகேஷன். இதெல்லாம் வருதா? இதில் கற்றுப்போம். இப்போ பாருங்கள் எப்படின்னா சால்வ் பண்ணலாம். பி 5 ஸ்கொயர், இது இந்த ஸ்கொயர் எப்படி இருந்ததுன்னா இதுக்கும் ஸ்கொயரு இதுக்கும் ஸ்கொயர் அர்த்தம். பி இன்ட்டு 25/100 ஸ்கொயர் பண்ணால் நான் இங்கே 2 0 4 0 போடணும். பெருக்கல் இது என்ன பண்ணலாம், இங்கே இதோட பெருக்கலாமா 300 300 + 5 305 டிவைட் பை 100 = 183. வேறு எப்படி இதை சால்வ் பண்ணலாம், அடிக்கலாம். ஸோ ஓர் 25 25 4 25 100 இது அடிக்கலாமா. 6 5 30 1 5 5. ஸோ 2 5 10 2000. ஸோ இப்போ பார்த்தோம்னா இந்த 61ஐயும் இதையும் அடிக்கலாம். இப்படின்னு ஈக்குவலில் இருக்கப்போ எல்லாமே பெருக்கல் இருக்கணும். எப்படி இருக்கணும்? எல்லாமே பெருக்கல் வந்து அடிக்கலாம். ஓர் 61 61 எனக்கு தெரியணும் 3 61 183. அப்போ எனக்கு என்ன தெரியணும் 183 64 வகுப்படுது அப்படின்னு தெரியணும். புரிஞ்சுக்க முடியுதா? அப்போ இங்கே 3 இந்த 2000 என்ன ஆகும், இங்கே ஈக்குவல் டு வந்து பெருக்கும். என்ன ஆகும், இங்கே 1/ல் இருக்குது, நல்லா தெரியும். அப்போ இங்கே என்ன ஆகும், பெருக்கும். அப்போ பெருக்குன்னு என்ன ஆகும், P = 6000. அப்போ இந்த கணக்கை போடுறதுக்கு ஃபஸ்ட்டு தேவை உள்ளது ஃபார்முலா. இங்கே 2 4 2 8 8000 8 3 24,000. 2 இது ஒரு 4 8 இந்த 8 3 போடுனா 24. ஆப்ஷனு சி. கணக்கு கரெக்டாக போட்டோம்னா ஆன்சர் என்ன வரும், கரெக்டாக வரும். இந்த கணக்கை போகிறது ஃபஸ்ட்டு ஃபார்முலா தெரியணும். அதுக்கப்புறம் முக்கியமாக என்ன தெரியணும், கூட்டல் பெருக்கல் பையில் எப்படி அடிக்கிறது, ஈக்குவல் டு இந்த எப்படி அடிக்கிறது. இதை வந்து ஒரு 10 வாட்டி போட்டு பார்க்குறப்ப ஓகே அப்படிங்கிறது ஒரு ஐடியா வரும். ஸோ இந்த இடத்துல ஒரு சிம்பிளிஃபிகேஷனு, இந்த இடத்துல ஒரு சிம்பிளிஃபிகேஷனு, அப்புறம் அடிக்கிறதுல ஒரு சிம்பிளிஃபிகேஷனு, அப்புறம் ஈக்குவல் டு இந்த இடத்துல எப்படி அடிக்கிறது சிம்பிளிஃபிகேஷனு, இந்த பையில் உள்ள வேல்யூ இங்கே எப்படி போகிறது சிம்பிளிஃபிகேஷனு. இதெல்லாம் தெரிஞ்சால் தான் இந்த கணக்கை நம்ம என்ன பண்ண முடியும், போட முடியும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்ன பண்ணுங்கள், பயிற்சி. எதுவுமே சரி, எனக்கு ஒன்றுமே தெரியாது 100க்கு 100 எடுக்கலாம். எப்படி 100 வாட்டி படிக்கிறப்போ இந்த கணக்கை நான் 10 வாட்டி போட நான் மனப்பாடமாக சொல்ல மாட்டேனா, உப்பே நான் சொல்லுவேன், பார்க்காம சொல்லுவேன். ஆன்சர் என்னது 24,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது 5%. வித்தியாசம் எவ்வளவு 183. வேறு என்ன இருந்துச்சு டேட்டா, அவ்வளோதான். புரிஞ்சுக்க முடியுதா? அங்கே பார்த்தோம்னா 3 + 5/100 கூட்டினோம்னா 103 108 அப்படி தானே வந்துச்சு. 300 305 இதெல்லாம் தெரியணும். அப்படியே கான்சன்ட்ரேஷன் பவர் ஸ்கில்லை டெவலப் பண்ணணும். நமக்கு இதுதான் வேலை, இதுதான் தொழில். என்னது, அப்போ இதை விட்டுட்டு வேறு எதாவது நம்ம ஞாபகம் வச்சுக்கூடாது. ஃபார்முலாலாம் 2 இயர்ஸ்க்குள்ள ஃபார்முலா தனியாக எழுதி வச்சிங்க, தான் ஃபார்முலா. 3 இயர்ஸ்க்குள்ள ஃபார்முலா இதுதான். இது எப்படி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி தெரிஞ்சு வச்சிங்க. ஸோ கூட்டல் கழித்தல் பின்னத்தில் வைக்கிறது, எக்ஸில் ரூட்டில் எதை கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ண தெரியணும், போட தெரியணும். ஓகே, அதை நான் ஓரளவுக்கு புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இதை பயன்படுத்திங்க. அடுத்தது நம்ம சில சம்பளம் சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ பேசிக் 1 2 லெவல் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் எப்படி சார் கூட்டினீங்க, எப்படி சார் பிரிக்கிங்க நம்மளோட கேள்வி கேட்கக்கூடாது. அடுத்த வீடியோவில் என்ன பண்ணுவோம், சந்திப்போம். உங்களை அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.